நீ ஒரு சின்ன பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பெரிய ஆள் ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? ஆகவே முடியாது. அப்போ ஒரு பாய் எப்படி மேன்லியா ட்ரெஸ் பண்றது நான் சொல்றேன். இப்போ ஒரு காலேஜ் பாய் எடுத்துக்கோங்களேன். அவன் இப்பதான் யூனிஃபார்ம்ல கலர் ட்ரெஸ்ஸுக்கே வரான். அவனுக்கு என்ன போடணும்னு தெரியாது. ஜிகு ஜிகுன்னு சட்டையும் போடுவான், பெரிய லோகோ போட்டுப்பான், அதுக்கப்புறம் ஃபுல் டோன் ஜீன்ஸ் போட்டுப்பான், எல்லா பிராண்டையும் எடுத்து மாட்டிப்பான். ஆனா அவனுக்கு தெரியாது அதே அவன் கடைசி வரைக்கும் பண்ணிட்டு அவன் ஒரு பாயா தான் இருக்க முடியுமே தவிர ஒரு மேனால மாற முடியாது. சோ இப்போ ஒரு மேன் ஆகணும்னா என்ன பண்ணும்? இவ்வளவு நாள் நீ ஒரு பாயா பண்ணல, அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். டோன் ஜீன்ஸ் போடுறத நிறுத்து. ஒரு ஃபார்மல் பேண்ட் இல்ல கூகா பேண்ட் மாதிரி வேர் பண்ணு. கிராக்ஸ் போறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு லோஃபர்ஸ் இல்ல செல்சி பூட் மாதிரி போட்டுக்கோ. இந்த ஒரு கலர்ஃபுல்லான ஷர்ட்ஸ் போடாம ஒரு பேஸ்டல் கலர்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகு. ஒரு ஃபிளாஷியான பெரிய லோகோ போட்டு அதை நிறுத்திட்டு ஒரு சட்டிலான பிளெயின் ஷேட்ஸ் இல்லனா ஒரு செக்ஸ் இல்லனா ஒரு டிசைனர் ஷேட்ஸ் அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு ஆபீஸை எடுத்துக்கோங்க. ஹையர் பொசிஷன்ல இருக்க ஒரு சிஇஓ பயங்கர ஃபார்மல்ஸ் போட்டு ஒரு டக்கின் பண்ணிட்டு ஒரு பாடியை ஃபிட்டா வச்சுட்டு அவர் ஒரு லெவல்ல இருக்காரு. நீ அந்த கம்பெனில ஒரு ஸ்டார்டிங் ஒரு எம்ப்ளாயி இருந்தா கூட உன்னோட ட்ரெஸ்ஸிங் அந்த சிஇஓ ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் உன்னோட மைண்ட் செட்டும் அந்த லெவல்ல இருக்கும். நீயும் அப்பதான் ஒரு பாய்ல இருந்து ஒரு மேனாவே மாறுற. அதுக்கு நான் ஸ்ட்ரீட் வேற கேஷுவல போடவே கூடாதுன்னு சொல்ல. ஒரு டிசைனர் ஒரு ஃபங்கியான ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, ஒரு தாராளமா போடலாம். ஆனா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு மேன்லியான ஒரு பிசினஸ்ல இருக்கும்போது அதுக்கான ட்ரெஸ் போட்டு தானே ஆகணும். நீ போற ட்ரெஸ்னாலேயே நீ நினைக்கிற பொசிஷனுக்கு நீ தாராளமா மேல வந்துருவ.